படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பகல் வேளையிலே ஆண்டவரின் திருப்பெயரினாலே நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். मेरे प्रिय जनों, प्रभु यीशु मसीह के नाम से इस दोपहर के समय में आप सबको मैं शुभकामना देता हूं. உங்கள் எல்லோரையும் பார்ப்பதிலே உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். आप सभी लोगों को देखकर मेरा मन के अंदर बहुत मैं आनंदित हूं. நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை மிக பெரியதாக இருக்கிறது. आप लोग यीशु मसीह के ऊपर रखा हुआ विश्वास भरोसा बहुत मोटा है. இந்த 2 நாட்களும் இந்த பந்தலில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ये दोनों दिन आप पंडाल के अंदर बैठकर परमेश्वर के वचन का आप सुनते आ रहे हैं. கடவுளை ஆராதித்து துதித்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். परमेश्वर की स्तुति और आराधना करते आ रहे हैं. अनेक சாட்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். और अनेक गवाही को आप लोग सुनते हैं. अनेक சாட்சிகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். और अनेक साक्षी आप लोग भी यहाँ पर आकर बोले हैं. இவங்களை எல்லாம் பார்ப்பதிலே உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. इन सभी कामों को देखकर कार्य को देखकर सचमुच में आनंदित हूँ. நீங்கள் ஒரு சோர்வையும் உங்கள் முகத்திலே நான் பார்க்கவில்லை. हम आपके चेहरा में बिल्कुल निराशा थकावट को मैंने देखा नहीं. நேற்று இரவு முழுதும் இருந்தீர்கள். இன்று காலை நீங்கள் உற்சாகமாக அந்த சேல்ஸ்ல பங்கேற்பதை பார்த்து உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தேன். आप कल रात्रि भर इस पंडाल में थे और सुबह IMS सेल में बड़ा उत्साह के साथ भाग लिए हैं, देखकर खूब आनंदित. ஏன் என்று சொன்னால் நாங்கள் வருகிற பெரிய பெரிய திருச்சபைகளிலே, क्योंकि हम जो बड़ा बड़ा कलीसिया चर्च से हम लोग आए हैं, அந்த சர்ச்சில எல்லாம் வந்து நீங்க சேல்ல பங்கு பெறுங்கள் என்று சொன்னால் பெரிய முணுமுணுப்பு இருக்கும். हमारे विश्वासी लोगों को हम जब बोलेंगे सेल में आकर भाग लो करके बोलेंगे तो लोग कुरकुरावट करते हैं. ஆனா நீங்க உற்சாகமாக டோக்கன்ஸ் வாங்கி அந்த உணவுகளை வாங்கி ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் உண்டதை பார்த்து நான் மகிழ்கிறேன், கடவுளும் மகிழ்ந்திருப்பார். और आप सभी लोग सुबह सुबह टोकन लेकर अलग अलग वस्तुओं को लेकर खाना वाला चीज को लेकर खा रहे थे. इन सभी चीजों को देखकर आप लोग कितना उत्साह के साथ उसमें भाग लिए थे. ஆண்டவரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். परमेश्वर भी आप लोगों को देखकर आनंदित हो गया होगा. சோ உங்களுக்கு நீங்களே கரங்களை தட்டுங்க. आप लोगों के लिए परमेश्वर के लिए सब ताली बजाकर आनंदित करें. உண்மையாகவே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். सचमुच உங்களிடத்திலிருந்து ஆயராக நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். सचमुच आप सभी लोगों को हम शुभेच्छा देता हूँ. मैं एक फादर होने के नाते में भी आप लोगों के द्वारा मैंने बहुत कुछ सीख लिया है. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவம் என்பது கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொள்வது. मसीहत जीवन बोलेगा तो हम एक दूसरे को सिखाना है, एक दूसरे से हम लोग भी शिक्षा प्राप्त करना है. கடவுளை பற்றி கற்றுக் கொடுப்பது, கடவுள் மீது விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பது, அதே நேரத்தில் விசுவாசத்தை उंगल வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது. और परमेश्वर के विषय में दूसरे लोगों के लिए सिखाना है और मसीहत लोगों के जीवन से कुछ चीजों को हम लोग भी प्राप्त करना है. ஒருவேளை இந்த 2 நாட்கள் நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். ये दोनों दिन में आप लोग बहुत कुछ मसीहत जीवन के विषय में शिक्षा लिया. அவைகள் உங்கள் விசுவாச பாதைக்கு பயனுள்ளதாக அமைய போகிறது. आपके विश्वास के जीवन में वो सचमुच लाभदायक होगा. நீங்கள் கடவுளுக்கு சாட்சியாக நிற்க போகிறீர்கள். आप सभी लोग परमेश्वर के लिए गवाही के रूप से खड़ा होंगे. உங்க ஊர்களிலே நீங்கள் வாழ்கிற இடங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். और आपके गांव में आपके इलाका में आप परमेश्वर के नाम को महिमा करेंगे. நாங்களும் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுவோம். और हम लोग भी आपकी ओर से सीखकर दूसरे लोगों के लिए गवाही बताएंगे. நிச்சயமாக நான் சென்னைக்கு கொண்டு செல்வேன், உங்களுடைய வாழ்வின் சாட்சிகளை பகிர்ந்து கொள்வேன். और सचमुच मेरा कलीसिया में आपकी गवाही को मैं लेके जाऊंगा, आपके विषय में मैं बताऊंगा. ஒருவேளை இந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு ஏற்படுத்தினதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். इस अच्छा मौका परमेश्वर मुझे दिया, इसलिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. என்னை அன்போடு அழைத்து வந்த அருமையான டிஎஸ்ஐ ரெவரண்ட் சௌந்தர பாண்டியன் ஐயா அவர்களுக்கும்
அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். मुझे प्रेम से यहाँ तक लेकर आए हुए हमारा डीएस फादर, उसकी मदर, उसके परिवार के लिए मैं बहुत बहुत धन्यवाद देता हूँ. அதே நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமையான பாஸ்டர் இமானுவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் और ये सच्चा मौका हमें दिया हुआ पास्टर इमानुएल को भी मैं बहुत बहुत धन्यवाद देता हूँ. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். परमेश्वर सचमुच भरपूर रीति से आपका आशीर्वाद करेगा. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். एक छोटा सा प्रार्थना करें, अपने आंखों की बंद करके आप परमेश्वर से प्रार्थना करेंगे. பேரன்பும் இரக்கமும் நிறைந்த கடவுளே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். हमारे ऊपर अधिक अधिक प्रेम करने वाला परमेश्वर, हम आपके नाम की स्तुति करते हैं प्रभु. மனிதர்களாக எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். आपने हम लोगों के ऊपर रखा हुआ महान प्रेम, दया, कृपा के लिए हम आपको धन्यवाद देते हैं. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்வதற்கு, உம்முடைய திருவசனங்களை கேட்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக, ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். इन दिनों में आपके समूह में बैठकर आपके वचनों को सुनने के लिए, प्रार्थना करने के लिए आपने दिया हुआ इस सच्चे मौका के लिए हम आपको धन्यवाद देते हैं. இங்கு अनेகர் உம்முடைய வாழ்வின் அனுபவங்களை, ஆண்டவரே, அவருடைய வாழ்வின் சாட்சிகளை, கடவுளுடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस जगह पर अनेक लोग आपके नाम की महिमा के लिए साक्षी बोलकर आपकी महान प्रेम के विषय में गवाही सुनने के लिए आपने सहायता किया. आपका धन्यवाद. நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்கிற ஆன்மீக மன்னாவுக்காக, உணவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். आध्यात्मिक भोजन इस जगह के द्वारा आपने हम लोगों को दिया है प्रभु, आपको धन्यवाद देते हैं. எங்களுக்கு இது நீர் கிடைக்க செய்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हम लोगों के जीवन में इस आध्यात्मिक भोजन मिलने के लिए आपने सहायता की, इसलिए हम आपको धन्यवाद. இந்த 3 நாட்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த பயிற்சி, ये 3 दिन यहाँ पर जो कुछ भी हम लोग आपके बच्चों से सीखते हैं, எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிக்கின்ற, சாட்சி பகிர்கின்ற வாழ்வாக அமைய நீர் கிருபை செய்யும். हमारा आयुष भर गवाही, साक्षी बोलने के लिए दूसरे के सामने इस गवाही आपके नाम को महिमा को लेकर आने के लिए हम आपसे प्रार्थना करते हैं. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிற பொழுது, इस जगह से जब हम छोड़कर जाते हैं, உம்முடைய நிறைவான அபிஷேகத்தை பெற்றவர்களாய், आपके परिपूर्ण अभिषेक के द्वारा உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய், आपके नाम की हम लोग दूसरे लोगों के सामने प्रकट करने के लायक, உம்முடைய வாழ்வின் அனுபவம், உம்முடைய வார்த்தைகளின் அனுபவத்திலிருந்து எங்கள் வாழ்விலே மாற்றுருவாக்கத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்ல எங்களுக்கு आपके पवित्र वचन के द्वारा हमारा जीवन में परिवर्तन होकर यहाँ से जाने के लिए आप हमें सहायता करें. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிற உமது அடியவருக்காக நன்றி செலுத்துகிறோம். अभी आपके पवित्र वचन को बांटने के लिए जो आने वाला हमारा दास के लिए हम आपसे प्रार्थना करते हैं, அவர் वழியாக நீர் என்ன எங்களுக்கு சொல்ல சித்தமா இருக்கிறீரோ, और उनके द्वारा जो कुछ आप हमें बताना चाहते हैं, அதை நீர் எங்களுக்கு சொல்லும். उस विषय का आप हमें सिखा दो. அதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். उस वचन को आप हमें सिखा दो प्रभु. அதை நாங்கள் கற்றுக்கொண்டு उस वचन को हम लोग सीखकर எங்கள் வாழ்விலே நாங்கள் அதை காண்பிக்க, और हमारे जीवन में दूसरे लोगों के सामने दिखाने के கனி लिए, கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ फल देने वाला एक जीवन बिताने के लिए எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आप हमें सहायता करें. இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வழி நடத்துகின்ற எங்களுடைய அனைத்து மிஷனரிகளுக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். इस कार्यक्रम को सब लोग मिलकर कार्य करने वाला हमारा सब इंचार्जेस, सब सेवक लोगों के लिए हम आपको धन्यवाद देते हैं. அவருடைய கடுமையான உழைப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி उन செலுத்துகிறோம். लोगों की मेहनत के लिए, परिश्रम के लिए हम आपको धन्यवाद. அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற கிறிஸ்துவ அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். वो लोग हमारे ऊपर रखा हुआ महान प्रेम के लिए हम आपको धन्यवाद देते हैं. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். परमेश्वर आप उन लोग आशीर्वाद कीजिए, उनके सेवा का आशीर्वाद कीजिए. இந்த நாட்கள் இங்கு இருந்தது நாங்கள் நல்லது என்பதை உணர்ந்து கொள்கிற உணர்வுகளை நீர் எங்களுக்கு தாரும். और इस दिनों में हम लोग यहाँ पर था, वो हमारे लिए अच्छा था करके बोलने के लायक आप हमें आशीर्वाद कीजिए. எங்களை தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். लगातार हम सभी लोगों को आपके हाथों में समर्पित करते हैं, आप हमें मार्गदर्शन कीजिए. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே. प्रभु यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं. ஆமென். आमीन. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு